ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் உங்கள் மலரக்காவின் வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12வது பகுதி. ஓகேவா? இப்போ நேற்று நான் எந்த அளவில் முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணது என்னன்னு தெரியாத அந்த சூழ்நிலையில் பகல் ஃபுல்லாக நான் சொல்லாமல் இரவு வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்து என் ஃப்ரெண்டு மூலயமா வார்டனுக்கு தெரிஞ்சு தலையில் தண்ணி ஊற்றி உட்கார வச்சிட்டாங்க. நைட்டு 7 to 8க்குள்ளே, கரெக்டான டைம் தெரியல, அந்த டயத்துக்குள்ளே நடந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போனேனா போகலையா அப்படின்றதில் நான் நிப்பாட்டியிருந்தேன். இன்னைக்கு வாங்க நம்ம அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 12வது பகுதி. வாங்க பார்க்கலாம். இப்போ தலையில் தண்ணி ஊற்றி உட்கார வச்சிட்டாங்க. சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு வர்றாங்க. அந்த இடத்த விட்டு நான் நகல்றதே கிடையாது. எங்கே அப்படி எந்திரிச்சு போவேன் அப்படின்னா, என்னுடைய குளிக்கிறது, என்னுடைய பர்சனல் வேலைக்கு மட்டும் நான் அந்த இடத்த விட்டு போவேன். திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுவேன். சாப்பாடெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக தான் வாங்கிட்டு கொடுப்பாங்க. 3 வேலையுமே, 4 வேலை டீயும் சேர்த்து. இப்படி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 15-20 நாளைக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு ஏஜில், அந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு எதையுமே கரெக்டாக கெஸ் பண்ண தெரியலை. அது எனக்கு இப்போ ஞாபகமும் இல்லை. இப்படி போயிட்டுருக்கும்போது அப்போ வார்டன் என்ன பண்ணாங்க, டெய்லி ப்ரேயருக்கு வரும்போதெல்லாம் நான் அந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன். அவங்க வரும்போதெல்லாம் திட்டுறாங்க. ஆல்ரெடி ப்ரேயர் பார்த்திங்கன்னா வெளியில் தான் நடக்கும். அதாவது ஹாஸ்டல் ரூம்லேருந்து வெளியில் நல்ல இடம் நிறையா இருக்கும், அங்கே தான் உட்காந்து நடத்துவாங்க. ஆனால் என்னை உள்ளே உட்கார வச்சுருந்த அந்த ஹாலில் ஏன் ப்ரேயர் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஏன் நடந்துச்சு அப்படின்னா, மழை வந்தால் எப்பயுமே 1 to 5க்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் படுக்கிற இடம் அந்த ஹால் நல்லா பெருசாக இருக்கும். அந்த ஹாலில் தான் ப்ரேயர் நடத்துவாங்க. அது மழை காலத்தில் அப்படி தான் உள்ளே தான் நடத்துவாங்க. அந்த இடத்துல தான் நானும் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த நேரம் பார்த்து வெளியில் ப்ரேயர் நடந்தால் கூட வார்டன் என்னை கண்டுக்க மாட்டாங்க, நானும் உள்ளே இருந்து போயிருவேன். அந்த நேரம் பாருங்கள், மழை வேறு. மழையினால வெளியில் மணலில் ஈரத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹாலில் தான் பண்ணுவாங்க. அது வேற எனக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. அப்போ வார்டன் வரும்போதெல்லாம் என்னை பார்க்கும்போதெல்லாம் திட்டுறாங்க. எனக்கு நான் ஒரே அழுகையும் கண்ணீருமா தான் இருக்கேன். வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம். வார்டன் வேற திட்டுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படியே ஒரு 20 நாள் கிட்ட போயிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆயம்மாவை என் கூட அனுப்புனாங்க. அவங்க பேர் என்ன பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. பழனி அம்மாவோ மாரியம்மாவோ ஏதோ ஒரு பேர். அவங்க வார்டன் சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வீட்டில் யாரும் பார்க்குற மாதிரியும் தெரியல, கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இல்லை. நீங்கள் இந்த பொண்ணோட போங்க, கூட போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கு எல்லாம் காசெல்லாம் வார்டன் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நான் அவங்க கூட வர்றேன். கூட வந்தாச்சு. எங்கள் வீடு அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு மாசி வீதி. அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் சொல்லுவோம்ல, மீனாட்சி அம்மன் கோயில் சென்று அதில் 4 மாசி வீதி சொல்லுவாங்க. அந்த 4 மாசி வீதியில் வடக்கு மாசி வீதியில் எங்கள் பெரியம்மா வீடு, சொந்த வீடு. அங்கே தான் எங்கள் அம்மா குடியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் அம்மாவை. சிம்மக்கல்ல இறங்கி உள்ளே நடக்கணும். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, பழைய வீட்டுக்கு, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நான் போயாச்சு. போனால் அங்கே யாருமே இல்லை. அப்போ எங்கள் பெரியம்மா மட்டும் அங்கே இருக்கிறாங்க. எங்கள் பெரியம்மா நான் கேட்குறேன்,
இந்த மாதிரி அம்மா எங்கே என்னன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க எங்கே குடியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நீ அங்கே போய் பாரு அப்படின்னு எங்கள் அம்மா கூட பிறந்த அக்கா அவங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல், பிரச்சனையில தான் அவங்க காலி பண்ணியிருக்காங்க போல். அந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் பெரியம்மாட்ட, எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்குறேன். அவங்க எதுக்கு வந்திருக்கிற, இவங்க யாரு, இவங்க கூட வந்திருக்கிற அப்படின்னு எதுவுமே நீ கேட்கலாம். அதை கூட அவங்க கண்டுக்கிறாம அந்த எங்கள் அம்மா மேலே இருக்கிற கோபத்தை என் மேலே காட்டுறாங்க. எனக்கு தெரியாது, எங்கே காலி பண்ணி போயிருக்குன்னு எனக்கு தெரியாது, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்டலில் போட்ட லெட்ரு அங்கே தான் இருக்கு. அந்த லெட்ரு வந்த தகவலையும் எங்கள் அம்மாட்ட எங்கள் பெரியம்மா சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, வீடு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மணின்னு ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் 2ஆப்போ 3ஆப்போ படிக்கிறான். என்னை விட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். அந்த பையனோட ஃபேமிலி நல்லா பேசுவாங்க. அப்போ எங்கிட்ட வெளியில் வந்த உடனே அப்போவும் எங்கள் பெரியம்மாவுக்கு அவங்க பயப்படுறாங்க. இங்கிட்டு வாமா, என்ன விவரம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு, நாங்கள் லெட்ரு போட்டோம், அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட வரவே இல்லை. இப்போ இந்த அம்மாட்ட கேட்டால் இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க அம்மா வீடு எங்கே காலி பண்ணி போயிருக்காங்க என்ன விவரம்னு சொல்லி மணின்ற பையனோட அம்மாட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க அவங்களுக்கு சரியாக சொல்ல தரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சென்ட்ரல் மார்க்கெட் ஒரு இடம் இருக்குது, சென்ட்ரல் மார்க்கெட்டு கிட்டதாப்பா போனாங்க, ஆனால் எங்கே என்னன்னு எனக்கு சரியாக தெரியாதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் பார்த்தா ஆயம்மா வேறு என்ன சொல்லிது, சிம்மக்கல்லேருந்து வீட்டுக்கு நடக்கிறதுக்கு எப்படி 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தாராளமாக ஆகும், சரியான வெயில், அந்த அம்மா திட்டிகிட்டே வருது, என்னையே இப்படி அலக்கழிக்கிற அப்படின்னு சொல்லி. இதில் எனக்கு வீடு வேறு தெரில, அப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கணும். வீடு தெரியலேன்னொடனே அந்த ஆயம்மா என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் பேகு அது இதுன்னு தூக்கிக்கிட்டு, இந்த அம்மா வேற நொய் நொயின்னு என்னை வஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு வேற எங்கள் அம்மாவை காணலை. நான் அப்போ தான் 30 கூட கழியலை. அந்த அளவுக்கு நான் என்னோட உடம்பு ரீதியாக நான் எவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு கண்டிப்பாக வீடியோ பார்க்குற மக்களுக்கு உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு பல சூழ்நிலைகள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உண்மையிலேயே பெரியவங்க சொல்லுவாங்க, நமக்கு வர்ற கஷ்டம் நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அதுதான் தோணுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்குது. ஒரு சந்தோஷமாக ஒரு இதாக கொண்டாடுற அந்த விழாவை நான் என்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நீங்களே பாருங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஆயம்மா வருது, ஆயம்மாவும் நானும் வர்றோம். திட்டிக்கிட்டே வருது ஆயம்மா, எங்கே இருக்குன்னு தெரியலை, எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கும் தெரியலை. எனக்கும் அந்த ஏஜில் என்ன புரியும் சொல்லுங்க, எனக்கும் புரியல. எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு நானும் சென்ட்ரல் மார்க்கெட் வரை எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து 10 நிமிஷம் நடக்கணும், அங்கே கூட்டிகிட்டு வரேன். இந்த அம்மானா வையுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி ஒருத்தவங்க சந்திரான்னு சொல்லி, அதாவது எங்கள் அப்பாவோட அத்தை பொண்ணு, அத்தை வீடு அங்கே கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. அங்கே போயிட்டு நேரம் அவங்க வீடு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். சின்ன பிள்ளையில அங்கே போய் அவங்க வீட்டிலலாம் விளையாண்டுருக்கேன். அப்போ சென்ட்ரல் மார்க்கெட்டுன்றதுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்துக்குள்ளே போய் அங்கிட்டு 2 சந்து போனோம்னா அவங்க வீடு வரும். அப்போ எனக்கு ஞாபகம் சரி நம்ம சந்திரா சித்தி வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். கூட்டிகிட்டு போகிறேன் ஆயம்மா, கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்க வீடு எப்படி 1/4 மணி நேரம் ஆகும். போன உடனே அங்கே பார்க்குறேன். அங்கே பார்த்தா எங்கள் அம்மாச்சி இருந்தாங்க, அம்மாச்சி சித்தி எல்லாருமே இருந்தாங்க. இருந்த உடனே என்னம்மா ஏதுமான்னு கேட்குறாங்க. உள்ளே வாமா அப்படின்றாங்க. இல்லைங்க நாங்கள் உள்ளேலாம் வரல, ஆயம்மா சொல்கிறாங்க, உள்ளேலாம் நாங்கள் வரல,
இந்த பொண்ணோட அம்மா எங்கே இருக்காங்க, எங்கே வீடு காலி பண்ணிட்டாங்களா, எங்கே என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே எங்கள் அம்மாச்சி சித்தி பொண்ணு ஒன்று கவிதான்னு சொல்லி இருக்கு, அந்த குட்டி பிள்ளை. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, வாக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தான் என்னை கூட்டிட்டு எங்கள் அம்மா வீடை காமிக்க என்னை கூட்டிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து ரோடு வந்தோம் பாருங்க, அந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு, அந்த ரோட்டில் போகிறதுக்கு பாதி நேரம் ஒரு சந்து மாதிரி போகுது, அதில் மாடியில் இருக்காங்க. நான் வந்து 2 வீடு தள்ளி அங்கே போயிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு 2 தேர் தள்ளி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றோம். அந்த குட்டி பிள்ளை கூட்டிகிட்டு வருது. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து திரும்பி 1/4 மணி நேரம் உள்ளேருந்து வெளியில் வர்றோம், மெயினுக்கு வர்றோம். மெயினுக்கு நடந்து வந்து அந்த பிள்ளை வீடை காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம எங்கள் வீடு கரெக்டான வீடு அந்த குட்டி பிள்ளை கூட்டிகிட்டு போச்சா, இல்லை வேறு வீடு போனோமா, இல்லை நாங்கள் அலைஞ்சோமா, வீடு இன்னும் தேடி அலைஞ்சோமா, இல்லை எங்கள் அம்மா வீடை பார்த்துட்டோமா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நாளைக்கு 13வது பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் இது எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை வந்து வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி ஏதாவது நிகழ்வு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. பாய்.